ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம புக் ஆஃப் சேவிங் சேலஞ்சில் நம்ம சேலஞ்ச் தவிர வேறு என்னென்ன சேவிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 52 வீக் மணி சேவிங் சேலஞ்ச். இதில் வந்து நம்ம எவ்ரி வீக் வந்து 20 ருபீஸை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ 52nd வீக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்னா 1040 ருபீஸ் நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 20 ருபீஸ் சேவிங் சேலஞ்ச். இதில் வந்து நம்ம 20 ருபீஸாக வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 26 வீக் சேவிங் சேலஞ்ச். இதில் வந்து ரேண்டம் அமௌண்ட்டாக வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். நம்ம 26th வீக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னா 5000 நம்ம கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு பை வீக்லி சேலஞ்ச். 26 வீக் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். 10, 20, 30, 40 அந்த மாதிரி ரேண்டமாக நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து 1000 ருபீஸ் நம்மக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் இது 100 envelope சேலஞ்ச். ஆஸ் யூஷுவல் நார்மல் சேலஞ்ச் தான். 5050 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணுவோம்னா அந்த சேலஞ்ச். நெக்ஸ்ட்டு 52 வீக் சேவிங் சேலஞ்ச். இதில் வந்து 100, 150, 200, 250, 300, 350 அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். வந்து 100, 150, 200, 250, 300, 350 மறுபடியும் 350, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். அதுலேருந்து 300, 250, 150, 100 கடைசியில் 50. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் அந்த 52 வீக்ஸில். இது வந்து பர்த்டே சேவிங் சேலஞ்ச். இது ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்ஸ் சேவிங் சேலஞ்சும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கிட்ஸ்க்கு வந்து நம்ம அப்பப்போ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் வந்து அவங்க இப்போ 5 ரூபி, 10 ரூபி, 20, 50, 75 அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்க அந்த அமௌண்ட்டை வாங்கி உண்டியல்லையோ இல்லை சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது லாஸ்ட்டாக அவங்க பர்த்டே அப்போ அவங்க கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் இருக்கும். அந்த 1000 ருபீஸ் வச்சு அவங்க பர்த்டேக்கான ட்ரெஸ் வாங்கிக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான கிஃப்ட் ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பணத்தோட அருமை புரியும். அண்டு சேர்த்து வச்சு அவங்க வாங்கும்போது அதில் அவங்களுக்கு இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த தடவை மறுபடியும் இன்னும் அமௌண்ட் சேர்த்தணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பர்த்டே நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் சேவிங் சேலஞ்ச். இதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதோ இல்லை அப்படின்னா நவம்பர்லேருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அவங்க சேர்த்து வச்சாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வந்து அவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து 365 டேஸ் சேலஞ்ச். இது வந்து யாரால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரில. டெய்லி சேலரி வாங்குறவங்க அவங்களால முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் தெரில எனக்கு கன்ஃபார்மாக இதை வந்து என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 365 டேஸும் நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 100 ருபீஸ் வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் சேவ் பண்ணிடலாம். மேபி நம்ம ரேண்டமாக சேவ் பண்ணோம் அப்படின்னா 365 டேஸ் சேலஞ்சை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 50 envelope சேலஞ்ச். இந்த 50 envelope சேலஞ்சில் 1 ரூபி, 2 ரூபி அந்த மாதிரி சேர்த்தும்போது ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 1275 ருபீஸ் இருக்கும். இதெல்லாம் கூட கிட்ஸ் வந்து தாராளமாக சேர்க்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் 365 சேலஞ்ச். ஸோ இந்த 365 சேலஞ்சஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 66,795 ருபீஸ். இது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இது 26 வீக் சேலஞ்ச். இதுவும் கிட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 25 ருபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறோம். செலவு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 25 நம்ம கொடுத்து நம்ம சேர்த்து வைக்க சொன்னோம் அப்படின்னா கடைசியில் அவங்களுக்கு வந்து 650 ருபீஸ் இருக்கும். நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சேவ் பண்ணுவாங்க. சேம் இதுவும் கிட்ஸ் சேலஞ்ச். 10 ருபீஸ் சேவ் பண்ணும்போது இந்த சேலஞ்ச் முடியும் போது 250 ருபீஸ் இருக்கும். இது 10,000 ருபீஸ் சேவிங் சேலஞ்ச். 1 இயரில் 10,000 ருபீஸ் சேவ் பண்ணணும். இது அப்படின்னா மந்த்லி சேலஞ்ச். 840 வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். லாஸ்ட் மந்த் மட்டும் 760 ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு 10,000 ருபீஸ் நம்மளுக்கு இந்த இயர் எண்டில் டிசம்பரில் நம்ம கையில் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு 52 வீக் மணி சேலஞ்ச். இதில் 5 ருபீலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 5, 10, 15, 20 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் 260 வரைக்கும் நம்ம சேவ் பண்ண போகிறோம் 52 வீக்கில். இப்போ நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 6,890 ருபீஸ் இருக்கும். இது வந்து 52 வீக்கில் வந்து 1000 ருபீஸ் சேவிங் சேலஞ்ச். இதில் வந்து 20 வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இது சேவ் பண்ணும்போது 52nd வீக்கில் வந்து நமக்கு 1000 ருபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இது அதுவே 3000 ருபீஸ். 52 வீக்கில் வந்து 3000 சேவிங் பண்ண போகிறோம். இதுவும் ரேண்டம் அமௌண்ட் தான். 80, 80, 44 அந்த மாதிரி ரேண்டம் அமௌண்ட் சேவ் பண்ணும்போது இது நம்மளுக்கு அவங்கவுங்கள பொறுத்து அவங்கவுங்க சேலரி இல்லை அவங்க சேவிங்ஸோட இதை பொறுத்து நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 52 வீக்கில் வந்து என்னால் 1000 ருபீஸ் சேவ் பண்ண முடியும், 1000 தான் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த சேலஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். இல்லை என்னால் 3000 சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 5000 வரைக்கும் நான் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க எனக்கு இது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு வீக்கும் 200 அப்புறம் கீழே வரும்போது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் 50 வரைக்கும். ஸோ இப்படி சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு 5000 இருக்கும். நெக்ஸ்ட்டு 10,000. இது வந்து கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட். இந்த 10,000 ருபீஸ் வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். ஏன்னா 200 அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறோம். அப்படி சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு 10,000 வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 சேலஞ்சஸும் வந்து நம்மளோட
கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஐடியாக்காக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட இதோட சாஃப்ட் காப்பி இருக்குது. நான் மெயில் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். நான் இதோட சாஃப்ட் காப்பி நான் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் சேவிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.